இங்க ஒரு வயசான பாட்டியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த பாட்டியோட பேத்தி வந்துட்டு ஆக்சிஜன் மாஸ்க் வந்து எந்த இடத்துல கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த ஒயர் எடுத்துட்டு இந்த பொண்ணு வந்து அவளோட போன்ல சார்ஜ் போட்டுப்பா. இப்போ இந்த பாட்டியோட ஃபர்ஸ்ட் பேத்தி அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா, அறிவில்ல உனக்கு பாட்டி அங்க போராடிட்டு இருக்காங்க, நீ உட்காந்து கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் கூப்பிடுவாங்க. அந்த டைம்ல தான் இப்ப அந்த பாட்டியோட பொண்ணும் அங்க வந்திருப்பாங்க. ரெண்டு பேர்ல யார் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறப்போ பெரிய பொண்ணு வந்து தங்கச்சி தான் பண்ணா அப்படின்னு சொல்லிடுவா. ஆனா தங்கச்சி வந்து இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இல்ல அக்கா தான் பண்ணாங்க அப்படின்ட்டு வேணும்னே அப்படியே மாத்தி சொல்லிடுவா. இப்ப அந்த பாட்டிக்கு ஆக்சிஜன் லெவலும் ரொம்ப கம்மியாயிருச்சு. பிளட்டும் வந்து சீக்கிரமா ஏத்தி ஆகணும். இந்த பாட்டியோட பிளட் குரூப்பும் அவங்க பொண்ணோட பிளட் குரூப்பும் ஒரே பிளட் தான். சரி, அதனால போயிட்டு அவங்க கிட்ட வந்து உங்க அம்மாக்கு பிளட் கொடுங்க அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. நானே இப்பதான் நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைச்சிருக்கேன், என்னாலாம் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்துட்டு பாட்டி எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும், பிளட் கொடுங்க தயவு செஞ்சு அப்படின்ட்டு கேட்டாலும் வந்துட்டு கொடுக்கல. கடைசியில இப்ப அந்த பாட்டி வந்து இறந்தே போயிட்டாங்க. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா பார்த்திருந்தா அவங்க இன்னுமே கொஞ்ச நாள் உயிரோட தான் இருந்திருப்பாங்க. இவங்களால என்ன யூஸ் இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறதுனாலயே அவங்க பாதியிலே இறந்துட்டாங்க.